எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வேதகன் தரும் பலன்கள். வேதகன் அப்படின்னு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு கிரகத்துக்கு யார் எதிரி அப்படிங்கிறது தான் வேதகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி என்னென்ன கிரகங்களுக்கு யார் யார் வேதகன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சூரியனுக்கு சந்திரன் சூரியனுக்கு வந்து சுக்கிரன் வேதகன், சந்திரனுக்கு வந்து சூரியன் வேதகன், செவ்வாய்க்கு புதன் வேதகன், புதனுக்கு செவ்வாய் வேதகன், குருவுக்கு சூரியன் வேதகன், சுக்கிரனுக்கு சனி வேதகன், சனிக்கு செவ்வாய் வேதகன். இதை வந்து நீங்கள் வந்து லிஸ்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி பலன் கொடுக்கும்? தசாபுத்தி ரீதியாக, கட்ட ரீதியாக எப்படி பலன் கொடுக்கும், லக்ன ரீதியாக எப்படி பலன் கொடுக்கும், சார ரீதியாக எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வேதகன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வக்கரம் பெற்று இருந்தாலோ அஸ்தங்கமாக இருந்தாலோ 6-8-12 மறைஞ்சிருந்தாலோ நல்லது. ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் வேதகனாக வர்றதுனால இதில் ஏதோ ஒரு கிரகம் வந்து வக்கரமானாலோ அஸ்தங்கமானாலோ 6-12 மறைஞ்சாலோ நல்லது. ஏன்னா வேதகன் வந்து பாதிப்பை கொடுக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய கான்செப்ட். இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் விருச்சிக லக்னம், சுக்கிரன் வந்து இங்கே உச்சமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிடுவோமே. சுக்கிரன் இங்கே உச்சமாக இருக்குது. இப்போ சுக்கிரனுக்கு வேதகன் வந்து சனி, சுக்கிரனுக்கு வேதகன் சனி. இந்த சனி வந்து இங்கே நீசமாயிடுச்சு. சுக்கிரன் சாரம் வந்து சனியினுடைய சாரம், ஆனால் இங்கே வந்து அது நீசமாயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சனி வந்து டைரெக்டாக நீசமாயிடுச்சு. அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இதோடைய வேதகன் வந்து இங்கே வீக் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது சுக்கிரன் நல்ல பலன்களையே கொடுக்கும். சுக்கிரன் என்ற சாரநாதன் வந்து வேதகன் சாரம் வாங்கி, இப்போ சுக்கிரன் வந்து சனியுடைய சாரம் வாங்கி இந்த சனி உச்சமாயிடுச்சு அப்படின்னா சுக்கிரன் இங்கே வேலை செய்யாது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒரு கிரகம் தன்னுடைய வேதகன் சாரம் ஏறி அந்த வேதகன் வலுத்துருச்சு அப்படின்னா இந்த கிரகம் பலன் கொடுக்காது. அல்லது இது நின்ற சாரநாதன் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிரகம் நல்ல பலனை கொடுக்கும். இது எப்போ கொடுக்கும் அப்படின்னா, தசாபுத்தி டைமில் சுக்கர தசை நடக்குது அப்படின்னா சுக்கிரன் நல்ல பலன் கொடுக்குமா அல்லது பலன் கொடுக்காதா அப்படிங்கிறது எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னா, சுக்கிரன் என்ற வேதகன் சாரம், இப்போ சுக்கிரன் வந்து சனியினுடைய சாரத்தில் இருக்குது, சனி நீசமானதுனால இங்கே நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுவே சுக்கிரன் என்ற சாரநாதன் இங்கே சனி வந்து இங்கே போய் நின்றுச்சு துலாமில் அப்படின்னா சனி வந்து உச்சமாயிடுச்சு. இப்போ சுக்கிரனுடைய வேலை வந்து அங்கே செய்யாது, நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு சனி தசை நடக்குது, சுக்கிரன் என்ற சாரநாதன் சனி இங்கே வீக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வேதகன் வலுத்துருச்சு, சுக்கிரன் வலுத்துருக்குது. அப்போ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சனி வேலை செய்யாதுன்னு சொல்கிறோம். எந்த கிரகம் வந்து வேதகன் சாரத்துலன்னு வேதகன் வளர்க்கக்கூடாது, அதுதான் மேட்ரு. வேதகன் வளர்த்தா இந்த கிரகம் வேலை செய்யாது, வேதகன் வீக்கானால் தான் இந்த கிரகம் வேலை செய்யும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ சுக்கிரன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்படி வீக்கானாலும் நீசமானாலும் அதை வீக்குன்னு தான் எடுத்துக்கணும், வக்கரமானாலும் அது வீக்குன்னு தான் எடுத்துக்கணும், 6-8-12 மறைஞ்சாலும் அது வீக்குன்னு தான் எடுத்துக்கணும். இப்போ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி மறைஞ்சிருக்கு, சுக்கிரன் என்ற சாரநாதன் வந்து வேதகன் சாரம், சனி நீசமாயிட்டு 6ஆம் இடத்துல வேறு மறைவு. அப்போ சுக்கிர திசை வந்து அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்கிறது வந்து ஒரு 2 கிரகங்களை கம்பேர் பண்ணுறோம், வேதகன் கிரகங்களை. அதில் எந்த கிரகம் பலன் கொடுக்கும், எந்த கிரகம் பலன் கொடுக்காது தசாபுத்தி டைமில் அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ சுக்கிரன் வந்து நல்ல பலன் கொடுக்கும், சனி வந்து பலன் கொடுக்காது. ஏன் அப்படின்னா இதுதான் வளர்த்துருக்கு, இது வீக் ஆயிடுச்சு, 6-8-12 மறைஞ்சதுனால சனி பலன் கொடுக்காது. அப்போ சுக்கிர திசையில் மேலவங்க இருக்கும், சனி திசை நடந்தது அப்படின்னா பலன்கள் பெரிய லெவலில் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து செவ்வாய் புதன் எடுக்கிறோம். இதில் வெறும் கிரகத்துக்கு வேதகன் அப்படின்னும் பார்க்கலாம், லக்னத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்கி வேதகனாக வராரு அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ விருச்சிக அது ஒரு உதாரணம் பார்ப்போம். இது பொதுவாக கிரகத்துக்குரிய வேதகன் அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ லக்ன ரீதியாகவும் அதை பார்க்குறோம். இப்போ லக்ன சுபர் பார்த்தீங்கன்னா செவ்வாய், லக்ன சுபர் செவ்வாய், லக்னத்துக்கு நல்லது பண்ணுறவர் லக்னாதிபதி எல்லாமே செவ்வாய். அப்போ லக்னத்துக்கு பாவர் வந்து புதன், மாரகாதிபதி வந்து புதன். புரியுதா உங்களுக்கு? இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, சனி இங்கே 6ல் மறைஞ்சிருக்கிறது நல்லது. ஏன்னா சனி மாரகாதிபதி, 3ஆம் அதிபதி மாரகாதிபதி சனி, அது மறையிறது நல்லது. அதுவும் பார்க்கணும், லக்ன ரீதியாகவும் பார்க்கணும், அந்த கிரகத்துக்கும் அது வேதகனாக வருது அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ லக்னத்துக்கு சுபர் பார்த்திங்கன்னா செவ்வாய், மாரகாதிபதி வந்து புதன். இதில் வந்து புதன் வளர்க்கக்கூடாது. புதன் வளர்த்துச்சு அப்படின்னா இங்கே லக்னம் வந்து கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். லைஃப் லாங் வந்து பாதிப்பு தான் சந்திக்கணும். ஏன்னா லக்னமே போயிடுச்சு அப்படின்னா லைஃப் லாங் பாதிப்பு தான். இப்போ இங்கே செவ்வாய், லக்னாதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா கேட்டை நாளில் இருக்குது, அது வந்து புதனுடைய நட்சத்திரம். அப்போ கேட்டை நாளுங்கிறது நவாம்சத்தில் மீனத்தில் வர்றதுனால புதன் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ புதன் நீசம் அப்படிங்கும்போது அது நல்லது, ஏன்னா மார்காதிபதி நீசம் அடைகிறது இந்த லக்னத்துக்கு நல்லது.
இது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, புதன் செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் புதன் நட்சத்திரம், இப்படி நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிருக்குது. நட்சத்திர பரிவர்த்தனை வந்து சிறப்பு கிடையாது. எப்பயுமே வேதகன் வந்து பரிவர்த்தனை ஆகக்கூடாது. ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்கலாம், ஆனால் பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா பாதிப்பை மட்டுமே கொடுக்கும். அதில் விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த புதன் வந்து 6 8 12 மறைஞ்சால் பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேதகன் வலுப்பெறக்கூடாது. இந்த லக்னத்துக்கு யோகர் வந்து வலுப்பெறணும், மாரகாதிபதி வலுப்பெறக்கூடாது. இப்போ இங்கே மாரகாதிபதி புதன் வந்து கேந்திரம் ஏறி இருக்குது, அது நல்லது இல்லை. அது மறைஞ்சிருந்தால் தான் நல்லது. ஆனால் இங்கே வக்கரம் அஸ்தங்கமானது நல்லது. அதே மாதிரி புதன் சாரம் வந்து நீசம் அடைஞ்சது நவாம்சத்தில் நல்லது. அப்போ ஒரு சில பாயிண்ட் வந்து நல்லதாக வந்தாலும் அது பரிவர்த்தனை ஆகிறது சிறப்பில்லை. அப்போ 50% நன்மை 50% தீமை தான் அந்த தசாபுத்தியில் நடக்கும். முழு நன்மை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பரிவர்த்தனை ஆகும்போது அது வலுவாகுது, ரெண்டாவது கேந்திரத்தில் இருக்கும்போது அது வலுவடையுது. அப்படிங்கிறதுனால 50-50 பலன் தான் கொடுக்கும் வேதகனாக இருந்தாலும். இப்போ வேதகனாக இருக்கும்போது 6 8 12 மறையணும், வக்கரமாகணும், அடுத்து வந்து நீசமாகணும். இந்த 3 விதிகள் ஏதாவது 2 விதிகள் பொருந்தி வந்தாலே அது பெரிய பாதிப்பை கொடுக்காது. இப்போ சனி வந்து மாரகாதிபதி, அது 6ல் மறைஞ்சிருக்கிறது சிறப்பு, அது நீசமாக இருக்கிறது சிறப்பு. சுக்கிரனுக்கு சாரநாதன் வந்து வேதகன் சாரத்திலிருந்து 6 8 12 மறையிறது சிறப்பு. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம பார்க்கணும். நான் வந்து சாரத்தை வச்சு பார்க்குறேன். ஆனால் 90% ஜோதிடர்கள் வந்து கிரக சேர்க்கையை வச்சு பார்ப்பாங்க, அல்லது அந்த வீட்டை வச்சு பார்ப்பாங்க. இப்போ செவ்வாய் வந்து புதன் வீட்டில் இருக்கா, புதன் செவ்வாய் வீட்டில் இருக்கா, அப்படி பார்ப்பாங்க. அந்த வீட்டை வச்சு பார்க்குறத விட சாரம் தான் வந்து மெயினாக பேசுது. அப்படிங்கிறதுனால சாரத்தை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். இதை வீட்டை வச்சு பார்க்குறவங்க வீட்டை வச்சும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நான் வந்து அப்படி பார்க்குறதில்ல, நட்சத்திர சாரத்தை மட்டும் வச்சு பார்த்தே பலனை வந்து நிர்ணயம் பண்ணுறேன். இப்போ செவ்வாய் திசை அல்லது புதன் திசை எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 கம்பைண்டான பலன்கள் தான் கொடுக்கும், கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா புதன் 6 8 12 மறையலை, அப்போ அது பிரச்சனை தான் கொடுக்கும். இது நீசமானாலும் செவ்வாய் மட்டுமே இதில் இருந்து புதன் நீசமாயிடுச்சு அப்படின்னா நல்லது. ஆனால் பரிவர்த்தனை ஆனது சிறப்பில்லை. இப்போ பரிவர்த்தனை ஆகாமல் செவ்வாய் மட்டும் இந்த புதன் நீச காலில் இருந்து புதன் 6 8 12 மறைஞ்சிருந்துச்சுன்னா நல்ல யோகத்தை செய்யும். ஆனால் இங்கே வக்கரமாகி கேந்திரத்தில் இருக்குது, அது வந்து ஒரு பரிவர்த்தனையானது வந்து சிறப்பான அமைப்பு இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்போ 2 தசையுமே நல்லா இருக்காது, செவ்வாய் புதன் திசை 2மே வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதே உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இப்போ புதன் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதன் திசைங்கிறது படிப்புக்குரிய திசை, செவ்வாய்ங்கிறது விளையாட்டுக்குரிய இது. அப்போ புதன் திசை நடக்கும்போது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணாதீங்க, ஜிம்முக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் தீர்வு. புதன் திசை நடக்கும்போது ஒருத்தர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதோ ரன்னிங் பண்ணுறதோ இல்லை அப்படின்னா இந்த புதன் திசை அற்புதமாக வேலை செய்யும். ஆனால் இந்த வேதகனை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுறோம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து இப்போ சுக்கிர திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சுக்கிர திசையில் வேலைக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. அந்த வேலைக்கு போகிறது வந்து சனியை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ வேதகனை ஆக்டிவேட் பண்ணும்போது பெண்கள் வேலைக்கு போகும்போது நிச்சயமாக பிரச்சனை வருது ஜாதக ரீதியாக. ஏன்னா இது 2 வேதகன் அப்படிங்கிறதுனால. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது இன்னொரு கிரகத்தை வந்து இயக்கக்கூடாது. இயக்குனா பாதிப்பை சந்திப்பீங்க. அல்லது இந்த கிரகங்கள் வந்து இயற்கையிலே நீசமானாலோ வக்கரமானாலோ 6 8 12 மறைஞ்சாலோ சிறப்பு. இதுதான் வேதகன் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ எந்த திசை நடக்குதுன்னு பாருங்கள், அதுக்கு வேதகன் வீக்காக இருந்தால் நல்லது. இப்போ உங்களுக்கு வந்து சந்திர திசை நடக்குது, சூரியன் வந்து 6 8 12 மறைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சந்திர திசை நல்லா வேலை செய்யும். இப்போ சந்திர திசை நடக்குது, சூரியன் உச்சமடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சந்திர திசை முழுக்க பெரிய பலனை வந்து நீங்கள் அடைய முடியாது. சனி திசை நடக்குது, செவ்வாய் நீசமாயிடுச்சு அப்படின்னா சனி வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். சனிக்கு செவ்வாய் 6 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும். லக்னத்தில் செவ்வாய் 6 8 12 மறைஞ்சாலும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் செவ்வாய் வலுத்துருச்சு அப்படின்னா சனி நற்பலன்களே செய்யாது. இது லக்னத்தை பொறுத்தும் மாறுபடும். லக்ன சுபர் வந்து சனியா செவ்வாயான்னு பார்க்கணும். அங்கே லக்ன சுபர் யோகராக இருக்கிற கிரகம் தான் வளர்க்கணும். இப்போ சனி வந்து லக்ன பாவராக வராரு, இப்போ சனி வளர்த்துச்சு அப்படின்னா பிரச்சனை. அப்போ லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு அவர் சுபரா யோகரா பாவரா அதை பார்க்கணும். ரெண்டாவது இந்த கிரகத்துக்கு இந்த வேதகன் வந்து வளர்க்கக்கூடாது, 6 8 12 மறையணும். அதே மாதிரி இது செஞ்சிட்ருக்கும்போது இந்த செயல்பாடு பண்ணக்கூடாது. சனி இயக்கும்போது செவ்வாய் சார்ந்த செயல்பாடு பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து சனி திசை நடக்கும்போது தம்பியோடு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடாது, பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிர திசை நடக்கும்போது அந்த பெண் வந்து வேலைக்கு போகக்கூடாது, தொழில் பண்ணக்கூடாது, பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து ஒரு கிரகம் இயக்கும்போது இன்னொரு கிரகம் இயக்கக்கூடாது. இயக்குச்சுன்னா பாதிப்பை சந்திப்பீங்க. இது நட்சத்திர சார ரீதியாக விளக்கியிருக்கேன். ராசி ரீதியாகவும் நீங்களே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க.
இப்படி தான் தசாபுத்தி பலன் சொல்லும்போது இதை பார்த்துட்டு சொல்லுங்கள். அது எந்த இடத்துல இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த திசை நல்லாயிருக்கும், இது பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த திசை நற்பலன்களை கொடுக்கும். இதுதான் வேதகன் சொல்லக்கூடிய விஷயங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.